உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பூமியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டற்பதம் போற்றி ஓள்மலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி நாடிப்புறங்கள் உழுவார்க்கரமும் நயவுரைகள் தேடிக் குளிக்கும் கவிவாணர் நாவும் செழுங்கருணை ஓடிப்பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உபந்து நடம் ஆடிக்களிக்கும் மயிலே உன் பாதம் அடைக்கலமே. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் இலவுலாவிய நிர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கைமீர் கழிவுடைத்து கருணை மழை பொழிந்து மைவார் குளர்கன்னி மனம்போர் கவிகுதித்து நெய் வாசகமாக நிறைந்து சபைமணக்கச் செய்வாயே. என்னை சீராட்டும் செந்தமிழே, ஒல்கா பெரும்புகளை உன்னால் யான் பெற்று வர உனக்கு நல்ல மகன் வணக்கம். திருத்தொண்டர் மாக்கதை ஞான வேள்வியின் 4வது நாள் அமர்விற்கு எப்போதும் போல் தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற 63 அறக்கட்டளையின் ஆற்றல் மிகுந்த தலைவரும் சிந்தை நிறைய சிவத்தை தேக்கி வைத்து அவம்போக்கும் அரும்பணியை மேற்கொண்டு ஒரு செப்பேட்டு திருக்கோவிலை நிர்மாணிக்க கனவு கண்டு அதற்காக களமாடி வரும் ஆரியர் நண்பர் 63 சங்கரன் அவர்களே, 4ஆம் நாள் அமர்விற்கு சங்கரன் எடுத்திருக்கிற முயற்சிக்கும் தொடுத்திருக்கின்ற வேள்விக்கும் தோன்றா துணையாக நிற்கின்ற பொறியாளர் குடந்தை நாகராஜ் அவர்களே, 4ஆம் நாள் அமர்விற்கு முன்னிலை ஏற்றிருக்கின்ற இசைவேளாளர் அறக்கட்டளையின் துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய ஆராம் கருப்பையா அவர்களே, ராலிமலை ராம் ஜுவல்லரியின் உரிமையாளரும் 63 சங்கரன் தொடங்கியிருக்கிற இந்த வேள்விக்கு துணையாக இருப்பவருமான ஆறுமுகம் செட்டியார் அவர்களே, பட்டுத் தமிழில் பாட்டு தமிழில் தொட்டு துலக்குகிற தமிழில் வரவேற்புரை என்கிற பெயரால் ஒரு வசன மழையை பொழிந்து அமர்ந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் வணக்கத்திற்குரிய ஐயா சௌமா அவர்களே, ஆசியுரை வழங்கி எளியவன் என்னையும் ஒரு பொருட்டாக ஏற்றுக்கொண்டு இந்த மன்றத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சூரியனார் கோவில் ஆதீனம் குருமுக சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவத்திரு மகாலிங்க தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களே,
இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினர், இங்கு இவனை நான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் என்று நான் நினைத்து நெகிழ்கிற என் நல்ல நண்பன், என்னுடைய மழைக்கு குடையாய், என் பசிக்கு சோறாய், என் கனவுக்கு சிறகாய் இருக்கிற நண்பன் என்று நான் கருதி மகிழ்கிற திருநெல்லூர் பழனியப்பன் அவர்களே, சண்முக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிவாச்சாரியார் VS கணேச சிவாச்சாரியார் அவர்களே, பிரபாகர மூர்த்தி அவர்கள் 3 நாட்களாக மேற்கொண்ட தொகுப்புரையை இன்றைக்கு அதை காட்டிலும் அழகாக அழகுற வழங்கியிருக்கின்ற அருமை நண்பர் அசோகன் அவர்களே, அழைத்து மகிழ்ந்திருக்கின்ற ஸ்ரீ சத்ரு சம்ஹாரமூர்த்தி ஆசிரமத்தின் நிர்வாகிகளே, நன்றி உரை ஆற்ற காத்திருக்கின்ற பௌர்ணமி கிரிவலக் குழுவினுடைய அங்கமாக இருக்கின்ற முருகேசன் அவர்களே, ஆரியர் நண்பர் இளங்குமரன் அவர்களே, சிந்தைக்கினிய தம்பி சிவகுமார் அவர்களே, கலைமகளை ஆராதிக்கிற இந்த நாளில் வருவீர்களோ வரமாட்டீர்களோ என்று கவலையோடு இருந்த நிலையில் என்னுடைய மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை விட பெரிய புராணத்தின் மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு இந்த அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிற மெய்யன்பர்களே வணக்கம். குருமகா சந்நிதி இங்கேயே தங்கியிருக்கிறீர்களா, வேற எங்காவது தங்கியிருக்கிறீர்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், இங்கே தங்கியிருப்பதும் கடினம்தான், எங்கேயாவது தங்கியிருந்து வருவதும் கடினம்தான். ஒரு கடினமான பணிக்கு முகம் தருவதற்கு இசைவேளாளர் கட்டளையும் தாமர சபை கட்டளையும் எனக்கு கட்டளை இட்டிருக்கின்றது. என்னை காணவில்லை என்று தலைநகர் சென்னையில் தேடிக்கொண்டிருப்பதாக ஒரு தகவல் இன்றைக்கு சன் நியூஸ் கேள்விக்களத்தில் 7 மணிக்கு நான் விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அழைப்பு வந்தது. நான் இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தகவல் சொன்னேன். நீ எங்கிருக்கிறாய் என்பது எங்களுக்கு தெரியும், 7 to 8 மணியை நீ கடன் வாங்கி எங்களுக்கு தர முடியுமா என்று கேட்டார்கள். வாய்ப்பில்லை என்று மறுத்துவிட்டு உங்களை தேடி உங்களை நாடி நான் இங்கே வந்திருக்கின்றேன். நான் PUC புகுமுக வகுப்பு படிக்கிற பொழுது அட்வான்ஸ் தமிழ் படித்தேன். அதிலே எனக்கு கண்ணப்ப நாயனார் புராணம் பாடமாக இருந்தது. தென் தமிழகத்திலே புகழ்பெற்ற பேராசிரியர் பூதலிங்கம் பிள்ளை அவர்கள் எனக்கு வகுப்பெடுத்தார்கள். அந்த பாதிப்பிலிருந்து நான் இன்னும் விட்டு விலகவில்லை. என்னுடைய இளைய மகள் சூர்யா முதுகலை பட்டம் MA பட்டம் பெற்றதற்கு பிறகு MPhil படிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது என்ன தலைப்பு எடுக்கலாம் அப்பா என்று கேட்ட பொழுது நான் பெரிய புராணத்தில் சமூக கட்டமைப்பு என்ற தலைப்பை எடு என்று படித்ததும் அவளாக இருந்தாலும் அவளுடைய ஆய்வுக்கு அரண் அமைத்து தந்தது அடியன் தான். பெரிய புராணத்தை திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் பல பேர் பேசினாலும் நாஞ்சில் சம்பத்து பேசினால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்று சங்கரன் கருதி இருக்கலாம். ஆனால் நானும் வித்தியாசமாக பேச வேண்டுமானால்
இது ஒரு புதிய கோணத்தில் பார்ப்பது எப்படி என்று இலங்கை தலைநகர் கொழும்பில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் கவிதைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை வாங்கி தந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் 10 நாட்கள் பெரிய புராணத்தை கொழும்பில் பேசியிருக்கிறார். திருச்சி தேசிய கல்லூரியினுடைய பேராசிரியராக இருந்த பெரும் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பூஜை அறையில் அவருடைய காலணியை வைத்து பூஜை செய்கிறார் இலங்கை ஜெயராஜ். இலங்கை ஜெயராஜ் இன்றைக்கு கம்பபாரதி என்று தமிழர்களால் கொண்டாடப்படுகிற தகுதிக்குரிய இடத்தில் இருப்பவர். அவர்தான் கவிக்கோவை அழைத்து கொண்டு பெரிய புராணம் பேச பணித்தார் என்று கேள்விப்பட்டு அது கிடைக்குமா என்று கவிமாமணி அப்துல் காதர் அவர்களிடத்திலே கேட்டேன். எங்களுக்கே கிடைக்கவில்லை சம்பத், அது கிடைத்திருந்தால் ஒரு பெரிய கருவூலமாக இருந்திருக்கும் என்று சொன்னார்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் காலமாவதற்கு முன்னால் அவருடைய கடைசி பேச்சு வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் ஞானம்பாடி என்ற தலைப்பில் பேசினார்கள். இவர் என்ன பேசப் போகிறார் என்று நான் அரங்கத்தினுடைய முன்வரிசையில் உட்கார்ந்து உங்களை போல கேட்டேன். எங்கே இடிக்குது? உங்களை போல கேட்டேன். அவர் அன்றைக்கு கம்பனுடைய காவியத்திலிருந்து தோள் கொண்டார், தோளே கண்டார், மானிட்டர் வேலை செய்யல, தோள் கண்டார் தோளே கண்டார் என்ற கம்பனுடைய பாட்டை சொல்லி அன்றைக்கு 1 மணி நேரம் பேசினார்கள். தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு இலக்கியத்தை இலக்கியமாக பார்ப்பதில்லை. இலக்கியத்தை இலக்கியமாக பார்க்க வேண்டும். யுகக்கவிஞன் பாரதி சொன்னான், 1000 காவியங்கள் கற்பினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிலாதார் என்றான். ஏனென்றால் திராவிட இயக்க சார்புள்ளவர்கள் பாரதிதாசனை கொண்டாடுகிறார்கள். ஒரு தேசிய இயக்கத்தில் சார்புள்ளவர்கள் பாரதியாரை கொண்டாடுகிறார்கள். பாரதியை கொண்டாடுகிறவர்கள் பாரதிதாசனை ஒப்புக்கொள்வதில்லை. பாரதிதாசனை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் பாரதியை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் பாரதிதாசன் பாரதியை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவன். அவனுடைய பெயரே சுப்ரத்னம். சுப்ரத்னம் என்கிற பெயரை மாற்றி தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவன். பாரதிதாசனுடைய எண்ணமும் எடுப்பும் கொள்கையும் அவன் கவிதை கோலோச்சிய விதமும் வேறு. பாரதியினுடைய பாடபொருளும் அவனுடைய எடுப்பும் வீச்சும் தாக்கமும் வேறு. இருவேறு நிலையில் இருவரும் இருந்தாலும் பாரதியைத்தான் தன்னுடைய வழிகாட்டியாக பாரதிதாசன் ஏற்றுக்கொண்டார். ஆகவே எண்ணத்திலும் வண்ணத்திலும் வித்தியாசப்பட்டு நிற்கின்ற பாரதிதாசன் பாரதியை தன்னுடைய ஞான பேராசிரியனாக ஏற்றுக்கொண்டது குற்றம் என்று வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் ஒரு வழக்காடு மன்றத்தை நான் தொடுத்தேன். பாரதிதாசன் தன்னை பாரதிதாசன் என்று அழைத்துக் கொண்டது குற்றம். இது அன்றைக்கு தலைப்பு. ஆகவே இலக்கியத்தை இலக்கியமாக பார்க்கிற பார்வையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழுதை சரி செய்யக்கூடியவர்களில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற வகையில் இந்த அரங்கத்திற்கு நான் துணிந்து வந்தேன். நீயா பேசுகிறாய் பெரிய புராணம் என்று இன்றைக்கு ஒருவர் கேட்டார். நான் தான் பேசுகிறேன் என்று அவரிடத்தில் உரக்க சொல்லிவிட்டு உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கிறேன். 4 நாள் பேசிய பேச்சில் எனக்கு மிகப்பெரிய மனநிறைவு. இன்றைக்கு கலைமகள் கொண்டாட வேண்டிய நாள். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள், புகழேற்றிருப்பாள், கொள்ளை கனை செய்தான் கொட்டும் நல் யாழினை கொண்டிருப்பாள் என்று இன்றைக்கு நாடு முழுக்க கலைமகளுக்கு விழா எடுக்கிற நாளில் கூட்டம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்றே நான் கருதி இருந்தேன். சிவகுமாரிடத்திலும் இளங்குமரனிடத்திலும் எப்படியாவது கொஞ்சம் முயற்சியுங்கள்,
என்று சொன்னேன். ஏனென்றால் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கருதுகிற காலம் இது. அதுக்கு கூட்ட வேண்டும் என்றால் அதற்கு சங்கரன் தயார் இல்லை. எல்லா கூட்டத்திற்கும் இப்பொழுது ஆள் வருகிறார்கள். இன்னார் இனியார் என்று பார்க்காமல் கூட்டத்திற்கு கூப்பிட்டால் வருவதற்கென்றே ஒவ்வொரு ஊரிலும் 100 பேர் இருப்பார்கள். அதுவல்ல நம்முடைய நோக்கம். இது ஒரு பெரிய புராண வேள்வி. என்னுடைய சங்ககாலம் என்கிற தங்க காலத்திற்கு பிறகு, களப்பிரர் காலம் என்கிற இருண்ட காலம் வந்ததற்கு பிறகு, என்னுடைய தமிழ், என்னுடைய பண்பாடு ஒரு மிகப்பெரிய பின்னடைவையும் தேக்கத்தையும் சந்தித்ததற்கு பிறகு அந்த தேக்கத்தை உடைத்து அந்த பின்னடைவை சின்னாபின்னமாக்கி அதற்கு பிறகு ஒரு ஆக்கத்தை நோக்கி தமிழ் சமுதாயத்தை வழிகாட்டுவதற்கு வந்தவர்தான் ஞானசம்பந்த பெருமான் என்பது என்னுடைய கருத்து. அதனால்தான் அவருடைய பாட்டிலே 40 இடங்களில் கடைக்காப்பில் அவர் தமிழை சேர்த்து பேசுகிறார். ஆகவே ஒரு தேக்கத்தையும் பின்னடைவையும் சரி செய்வதற்கு பகுத்தறிவு இயக்கம் ஒரு பக்கத்தில் பணியாற்றினாலும் தமிழை மீட்பதற்கு பக்தி இயக்கமும் இந்த நாட்டில் பணியாற்றியது என்பதுதான் தமிழ் இலக்கிய வரலாறு. பக்தி இலக்கியத்தை தவிர்த்துவிட்டு தமிழை எண்ணி பார்க்க முடியவில்லை. அதனால் தான் இந்த நாட்டில் விவிலியத்தை பரப்ப வந்த ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்ஸி இத்தாலி தேசத்தில் இருந்து வந்தவர். வந்ததன் நோக்கம் விவிலியம் பரப்புவது. விவிலியம் பரப்ப வேண்டுமானால் விராலிமலையில், திருச்சிராப்பள்ளியில், திருவெரும்பூரில், திருவானைக்காவலில் இப்படி திரு 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 என்று தமிழர்கள், தமிழ்நாட்டின் திசையில் தோறும் இருக்கிற தமிழர்களுக்கும் தமிழுக்கும் இருக்கிற உறவு, இரத்தத்திற்கும் சதைக்கும் இருக்கிற உறவு. ஆகவே என்னுடைய விவிலியத்தை இவனுக்கு கொடுக்க வேண்டுமானால் நான் தமிழை கற்று அவனுடைய தமிழில் சொல்ல வேண்டும் என்று கருதி ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி தமிழ் கற்றார். அவர் தமிழ் கற்றதற்கு பிறகு தமிழை உலகம் உற்று பார்க்க தொடங்கிற்று. Where they come from? எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் லண்டனில் இருந்து வருகிறேன். What's your good name? My name is G.U. Pope. எதற்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், விவிலியம் பரப்ப வந்தேன் என்று. இங்கேயும் இந்த தமிழனுக்கு விவிலியத்தை சொல்ல வேண்டுமானால் அவனுடைய தமிழில் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே G.U. போப்பு தமிழ் கற்றார். அவர் தமிழ் கற்றதற்கு பிறகு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அகிலத்திற்கு வழங்கினார். அதற்கு பிறகு திருவாசகத்தை படித்து அதையும் அகிலத்திற்கு வழங்கினார். அவர் எழுதினார், இதுவரைக்கும் பக்தி இலக்கியங்கள் லத்தீன் மொழியில் இருக்கிறது என்றுதான் உலகம் கருதி கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தமிழ் மொழியில் இருக்கிற பக்தி இலக்கியங்களுக்கு ஈடான இலக்கியங்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை. நான் சொல்லல, G.U. போப்பு சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, அவர் திருவாசகத்துக்கு எழுதின ப்ரிஃபஸ், முன்னுரையை படித்தால் கண்ணீர் வந்துவிடும். திருவாசகத்தை படித்துவிட்டு சொன்னார், இட் இஸ் போன் மெல்டிங் சாங்ஸ், இது எலும்பை உருக்குகிற பாடல்கள் என்று எழுதியது மட்டுமல்ல, நான் திருவாசகத்தையும் படித்து விட்டேன், திருக்குறளையும் படித்து விட்டேன். நாளைக்கு ஒரு நாள் எனக்கு சாவு வருமானால் நான் செத்து போனதற்கு பிறகு என்னுடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் தூங்குகிறான் என்று எழுதி வையுங்கள், ஹியர் லைஸ் எ தமிழ் ஸ்டூடெண்ட் என்று G.U. போப்பு சொன்னார். இப்படி இந்த நாட்டில் லண்டனில் இருக்கிற G.U. போப்பு தெரிந்து கொண்ட அளவிற்கு தமிழர்கள் தமிழை தெரிந்து கொள்ளவில்லை. அதனால் இந்த வேள்விக்கு 63 சங்கரன் அழைத்த பொழுது 5 ஆண்டு காலமாக அழைத்துக் கொண்டிருக்கிறார். என்னை எப்படியாவது அமுக்க வேண்டும் என்று அமுக்கி உங்கள் முன்னால் வந்து உட்கார வைத்திருக்கிறார். எனக்கு இதிலே எந்த விதமான மாறுபாடும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்க மேடைகளில் பக்தி இலக்கியத்தை மேடை பேச்சின் மேன்மைக்காக இணைத்து பேசிய முதல் சொற்பொழிவாளன் இந்த நாஞ்சில் சம்பத்து தான். நான் சார்ந்திருக்கிற கட்சி பழனியப்பன், அவர் தோற்று போனால், அவர் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தால், தோற்று போனதற்கு பிறகும் பழனியப்பன் களத்தில் நிற்கிறார். நீங்கள் கைவிட்டாலும் பழனியப்பன் உங்களை கைவிட தயாராக இல்லை என்பதை சொல்லுவதற்கு
பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பெறிந்து பாவியனுடைய உனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பெலா ஆனந்தமாய் தேனினை சொரிந்து புறம்பரம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களெந்தருளுவதினியே என்று மக்களை பற்றி அவர் எண்ணுகிறார் என்று சொல்லி பல இடத்தில் நான் பேசியிருக்கிறேன். ஆகவே திராவிட இயக்க மேடைகளில் பக்தி இலக்கியத்தை அழகுக்காகவேனும் இந்த நாட்டில் ஒரு ஆயுதமாக ஏந்தியவன் என்ற தகுதியோடு மட்டுமல்ல, நேற்று சொன்னது போல வாரியார் சுவாமிகளால் ஞானச்சிறுவன் என்ற விருது பெற்ற தகுதியோடு உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கிறேன். விராலிமலை அதற்கு ஏற்ற இடம் அல்ல என்று எனக்கு ஏற்கனவே ஒரு நெஞ்சில் ஒரு குறை இருந்தது. ஆனால் 4 நாள் இன்றைக்கு சொல்லுகிறேன், இதற்கு விராலிமலையை விட இன்னொரு இடம் உகந்த இடம் இல்லை என்கிற அளவிற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருவதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய புராணம் திருத்தொண்டர் மாக்கதை இன்னைக்கு எஞ்சாத பட்டாயின் அடியார்க்கும் அடிய அறிவட்ட நாயனாருடைய கதை. எஞ்சாத, எண்ணி பார்க்க முடியாத, சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்படாத ஒரு பக்தர் அறிவட்ட நாயனார். அந்த இடம் கண்ணமங்கலம், திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கு. இன்னைக்கு அது கண்ணமங்கலம் என்ற பெயரோட இல்லை. வேளாளர் மரபில் வந்தவர். பெரிய புராணத்திலே வேளாளர்கள் ஆதிக்கம் அதிகம். இப்பொழுது தமிழ்நாட்டில் வேளாளர்கள் எல்லாம் இல்லை. இப்பொழுது வேளாளர் இருந்த இடத்துல பூரா இப்பொழுது தாளாளர்கள் இருக்கிறார்கள். வேளாளர் மரபில் வந்தவர், வேளாளர்களுக்கு தகுதி தலைமை தாங்குகிற தகுதி உள்ள இடத்தில் இருந்த பெருமகன். நீர்வளமும் நிலவளமும் கொட்டி கிடக்கின்ற கண்ணமங்கலத்தில் பிறந்தவர். அங்கே வண்டுகள் பாடும், அங்கே தேன்கள் பிளிற்றும், அங்கே குயில்கள் கூவும், அங்கே மயில்கள் அகவும், இயற்கை நாட்டியம் செய்யும். வாழ்க்கைக்கும் வசதிக்கும் இன்னொரு உதவியை நாட முடியாத அளவிற்கு அவருடைய தேவையை அவரே நிறைவேற்றிக் கொள்ளுகிற அளவுக்கு அவர் செல்வ வளம் பெற்றிருந்தார். சிவபெருமானை சிந்தையில் இருத்தி அவனை சேவிக்க எண்ணி அவனுக்கு என்ன கொடுப்பது என்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்து என்ன கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணினார் என்றால், சென்னல் அரிசி சோறு, மாவடு, செங்கீரை, இதை மூன்றையும் எம்பெருமானுக்கு அமுது செய்வதற்காக தினமும் கொடுப்பார். முட்டாது செய்தார், தட்டாது செய்தார். சென்னல் அரிசி சோறு தான் சாப்பிடணும். நம்ம அதை விட்டுட்டோம். நம்முடைய பழைய பண்பாட்டில் சென்னல் அரிசி சோறு தான் சாப்பிட்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம சாப்பிடுற சோறு ஆரோக்கியத்திற்கு மிக ஆபத்தான சோறு இது. அதனால்தான் இன்னைக்கு சர்க்கரை நோயாளிகளினுடைய கொள்ளிடமாக தமிழகமும், நோய்களினுடைய விளையாட்டரங்கமாக தமிழர்களும் மாறியிருக்கிறார்கள். எல்லா நோயும் இருக்கு. அன்னைக்கு சென்னல் அரிசி சோறு, வடுமாங்காய், செங்கீரை இறைவனுக்கு அமுது செய்வதற்கு அவர் தினசரி கொண்டு போவார். ஒரு நாளும் தவறாமல் கொண்டு போவார். இடையிலே அவருக்கும் வறுமை வருகிறது, வெறுமை வருகிறது. குடும்பத்தை நகர்த்துவதற்கே வழியில்லாமல் திணறுகிறார், திக்குமுக்காடுகிறார்.
தவிக்கிறார், தத்தளிக்கிறார், தடுமாறுகிறார். செந்நெல் அரிசிக்கே வழியில்லாமல் ஆகிற பொழுது கூலி வேலைக்கு போகிறார். கூலிக்கு போய் செந்நெல்லை கூலியாக வாங்கி கொண்டு வந்து அந்த சிவனுக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியத்தை நாளும் செய்கிறார். கார் அரிசி கிடைக்குமானால் அவர் வைத்துக் கொள்வார். செந்நெல் அரிசி கிடைக்குமானால் அத்தனையும் சிவனுக்கே கொடுப்பார். சிவன் சோதித்தானோ என்னதோ ஒரு கட்டத்திலே செந்நெல் அரிசி அவருக்கு நிறைய கிடைத்தது. எல்லாவற்றையும் சிவனுக்கே கொடுத்தார். கிடைக்காத காலத்திலும் கூலிக்கு போய் செந்நெல் அரிசியை கூலியாக பெற்றுக்கொண்டு சிவனுக்கு நைவேத்தியம் செய்தார். கொடுத்து கொண்டே இருக்கிறார். வீட்டில் மிகப்பெரிய வறுமை. தெருவோரத்தில் விளைந்திருக்கிற பச்சிலைகளை பறித்து அவர்கள் சமைத்து சாப்பிட்டார்கள். அவங்களை சாப்பிடுறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனுடைய எழுநிலை மாடம் போன்ற வீட்டில் விதவிதமான பட்சணங்கள், பலகாரங்கள், கூட்டுகள், கறிகள் வச்சு அங்கே சாப்பாடு நடக்கு. எதிரில் ஒரு ஏழை தமிழனுடைய குடிசை. இந்த பணக்கார வீட்டில் இருக்கிற தமிழன் சாப்பிட்டுட்டு வெள்ளி செம்பிலே தண்ணீர் முண்டு கை அலம்புவதற்காக வெளியே வர்றான். எதிர்த்த வீட்டில் இருக்கிற தமிழனும் சாப்பிட்டு விட்டு செம்பும் தண்ணி எடுத்துட்டு அவனும் வெளியில் வந்து கை கழுவுறான். இவன் சாப்பிட்டது என்னன்னு சொன்னா பலவிதமான பட்சணங்கள், பலகாரங்கள், கூட்டுகள், கறிகள், பொரியல், பாயாசம் எல்லாம் வச்சு சாப்பிட்டான். அவன் குப்பை கீரையை உப்பில்லாமல் வேக வைத்து சாப்பிட்டுட்டு நீ சாப்பிட்டியா நானும் சாப்பிட்டேன்னு சொல்லி வறுமையிலும் செம்மை காத்த மரபு எங்கள் மரபு. அந்த வகையில் பச்சை இலையை வேக வைத்து கணவருக்கு கொடுத்துவிட்டு செந்நெல் அரிசி, செங்கீரை, மாவடுவை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு கொடுப்பார்கள். பக்கத்தில் இருந்த பச்சை இலைகளை எல்லாம் பறிச்சாச்சு. பச்சை இலையும் கிடைக்கல. பச்சை தண்ணீரை கொடுத்து குடித்து நாட்களை கடத்தினார்கள் அந்த வறுமையிலையும். அப்பொழுதும் செந்நெல் அரிசி, மாவடு, செங்கீரையை சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணதற்கு கொண்டு போனார்கள். ஒரு மட்கலம், அந்த மட்கத்தில் ஒரு பஞ்சகவியத்தை வைத்துக் கொண்டு அறிவாட்ட நாயனாரும் அவருடைய மனைவியும் போய்க் கொண்டிருக்கிறார்கள். பச்சை தண்ணீரே உணவாகி போய் நடக்க முடியல. நடை தளறுகிறது. இட்ட அடி நோகிறது, எடுத்த அடி கொப்பளிக்கிறது, அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியல. கீழே விழ சாய்கிறார். வலது கரத்தில் பஞ்சகவ்யம் வைத்திருந்த மட்கலத்தை வைத்துக் கொண்டிருந்த மனைவி எப்படியோ அவரை பிடிக்கிறார். கீழே விழுந்து விட்டார். கீழே விழுந்த பொழுது வெடித்து கிடக்கிற நிலத்தில் செந்நெல் அரிசியும் சிந்திவிட்டது, செங்கீரையும் சிந்திவிட்டது, மாவடவும் சிந்திவிட்டது. நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடுகிற நாதனே, ஆலாலம் உண்ட சிவனே, இத்தனை நாளும் முட்டாமலும் தட்டாமலும் இதை செய்து வந்தேனே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்காக நான் இதை செய்து வந்தேனே, இன்றைக்கு அமுது செய்ய முடியாத அளவுக்கு இப்படி ஒரு நெருக்கடியை நான் சந்திக்கிற அளவுக்கு என்னுடைய நிலைமை மோசமாயிற்றே, இது தகுமா முறையா என்று கேட்டது மட்டுமல்ல, என்னுடைய வழிபாட்டில், என்னுடைய பக்தியில், உன்னை நான் வைத்திருக்கிற மதிப்பில் உண்மை இருக்குமானால் நீ ஒன்றை செய்தாக வேண்டும். இந்த நிலவிடிப்பில் விழுந்து கிடக்கக்கூடிய இந்த செந்நெல் அரிசியை, செங்கீரையை, மாவடுவை நீ அமுது செய்து அருள வேண்டும் என்று இறைவனிடத்தில் கேட்கிறார். அவர் அமுது செய்கிறாரா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஏன்னா தினசரி செந்நெல் அரிசியையும் மாவடுவையும் செங்கீரையும் கொடுத்ததற்கு பிறகு அவர் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக விட்டேல் விட்டேல் என்று ஒரு அசரீரி வரும். ஏற்றுக்கொண்டார்
அமுதை அங்கீகரித்து விட்டார். அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாக விட்டேல் 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 வருமே, இன்னைக்கு விட்டேலும் வரலையே. அப்ப நீ இதை ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்டு கண்ணீர் சிந்தி கதறுகிறார். நாக்கு உளறுகிறது. கீழே சாய்ந்து விழுந்து கிடந்து புரண்டு புரண்டு அலறுகிறார். வெறும் பச்சை தண்ணீரை குடித்து 10 நாள் உயிர் வாழ்ந்து உனக்கு கொண்டு வந்தா எனக்கு இதுதான் பரிசான்னு அவர் கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது விட்டேல் விட்டேல் அப்படின்னு சொல்லி மீண்டும் வருகிறது. அன்னைக்குத்தான் அவர் என்ன செய்தார்னா, இனிமேல் இந்த நைவேத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா அறிவாளை கொண்டு என் கழுத்தை அறுத்து என் உயிரை முடித்துக் கொள்வதை தவிர வேற வழி இல்லை. நான் இனி உயிரோடு உலவுவதிலே பொருள் இல்லை. அதான் அறிவாற்ற நாயனார்னு பேர். அவர் அறிவாளை எடுத்தார். அறிவாளை எடுத்து கழுத்தை வெட்டுவதற்கு என்று சொல்லி கழுத்தருகிலே கொண்டு போனதற்கு பிறகு எம்பெருமானை அவருடைய கரத்தை பற்றி தடுத்து அவருக்கு காட்சி கொடுத்தார். கையெல்லாம் புண்ணாயிட்டு, அந்த வெட்டுற இடத்துலையும் காயம் இருந்துச்சு. அந்த காயங்களை காலம் மாற்றும், ஆனால் கடவுளை அன்றைக்கே ஆற்றினார். காயம் தீர்ந்தது, கவலை தீர்ந்தது. நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்து அவருடைய கருணை கடாட்சம் அவருக்கு நிரம்ப கிடைத்தது. ஆகவே எந்த சூழலிலும் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் என்று பாடியதைப் போல இடர் வந்த பொழுதும் தளர்ந்த பொழுதும் எம்பெருமானுக்கு செய்ய வேண்டிய திருப்பணியை முட்டாதும் தட்டாதும் அறிவாட்ட நாயனார் செய்தார். அதற்கு ஆபத்தும் அதற்கு இடையூறு வந்த பொழுது தன்னுயிரை போக்கிக் கொள்வதற்கும் சித்தமானார் என்று சொல்லி அன்றைக்கு தன்னையே அரித்துக் கொள்வதற்கு அறிவாளை தூக்கிய பொழுது ஆலாலமுண்ட சிவனால் அன்றைக்கு அவர் காப்பாற்றப்பட்டு அவருடைய கருணைக்கு ஆளானார். அடுத்த அடிகளார் அலைமலிந்த புனன்மங்கை அடியார்க்கும் அடியேன். இந்த ஒரு அடி தமிழ் இசை வளர்த்தவர் ஆனாய நாயனார். தமிழ் இசையினுடைய மரபை அறிந்தவர் ஆனாய நாயனார். உலகத்தில் இருக்கிற மொழிகளில் இசை தமிழ் என்று முத்தமிழில் ஒரு தமிழுக்கு பெயர் சூட்டிய இனம் தமிழினம். அதை வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் தமிழர்கள் எல்லா இடங்களிலும் அதை தகவமைத்துக் கொள்வதற்கு தன்னை இழந்திருக்கிறார்கள். அப்படி தமிழிசையை தகவமைத்து அதிலேயே மூழ்கி போனவர் ஆனாய நாயனார். ஆனாய நாயனாருடைய தமிழ் காதலும் அவருடைய இசை பற்றியும் அவர் இறைவனுக்கே கொடுத்தார். திருத்தவத்துறை என்று சொல்லக்கூடிய லால்குடிக்கு பக்கம் தாண்டி பூவாளூர் போய் பூவாடூரிலிருந்து ஒரு 3 கல் தொலைவில் இருக்கிறது அவருடைய ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவனைத்தான் பரசுராமன் வழிபட்டான். பெற்ற தாயை கொன்ற பாவத்திற்காக, அந்த பாவத்தை போக்குவதற்காக பரசுராமன் வழிபட்ட இடம் அந்த இடம். பரசுராமனுக்கு மழு சிவன் கொடுத்த இடம் அந்த இடம். அந்த இடத்தில் பிறந்திருக்கின்ற ஆனாதிநாத நாயனார் இசைப்புலமை பெற்றவர். அந்த இசையை அவர் இறைவனுக்காகவே அர்ப்பணிக்க வேண்டும் என்று கருதினார். அதற்காக அவர் என்ன செய்வார்? வேடம் போடுவார். இன்னைக்கு குலசேகரப்பட்டினம் தசரா நீங்க தென் தமிழகத்துக்கு போனா போக முடியாது. பட்டம் பெற்ற இளைஞர்கள், படித்த பட்டதாரிகள், பல்கலைக்கழகம் செல்லுகிறவர்கள்
விதவிதமான வேடங்களை போட்டுக்கொண்டு குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற அம்பாளை நிறைவு செய்வதற்கு அவர்கள் கூத்தும் பாட்டுமாக ஆடிக்கொண்டிருப்பார்கள். அது மாதிரி இவரு காதுல குளை, தலையினால் ஆடை, மேல தலையில இடது பக்கமாக கொண்டை, ஆண்டாள் கொண்டை மாதிரி ஒரு கொண்டை எல்லாம் போட்டுக்கொண்டு கையிலே கோலும் ஒரு வேய்குழலும் எடுத்துக்கொண்டு இவர் ஊதுவார். எங்க போய் ஊதலான்னு கேட்டா கொன்றை மரத்திற்கு அருகில் போய் நிற்பார். கொன்றை மரம் பூத்து சிரிக்கிற நேரம், இது சிவனுக்கு உகந்த மரம் என்று கருதி படை சூழ, பரிவாரம் சூழ அந்த இடத்துல போய் நின்று வேங்குழல் எடுத்துக்கொண்டு ஊதுவார். அவர் ஊதுகிற பொழுது வீசிக்கொண்டிருக்கிற காற்று நிற்கும், ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீர் அப்படியே ஓடாமல் நிற்கும், பறந்து கொண்டிருக்கிற பறவை பறக்காமல் மௌனித்துவிடும். அவர் வேங்குழல் எடுத்து ஊதுகிற பொழுது கற்றை பசுவின் மடியிலிருந்து பால் சொரியும். அவர் வேங்குழல் எடுத்து ஊதுகிற பொழுது நந்தவனத்தில் இருக்கிற குயில்களெல்லாம் ஒரு சேர கூவும். அவர் வேங்குழல் எடுத்து ஊதுகிற பொழுது புள்ளி கலாபமரித்து மயில்களெல்லாம் ஆடும். அந்த வேங்குழலினுடைய நாதத்தை கேட்டு சிவபெருமானே சொக்கி போனான். ஆனாதிநாத நாயனாரனுடைய வேங்குழல் நாதத்தில் சிவபெருமானை சிக்கி போனான். இந்த நிலையிலேயே என்னை வந்து பார் அப்படின்னு சொல்லி ஆனாத நாயனாரை சிவபெருமான் அங்கீகரித்தான். வாழ்க்கையில் இவர் நோக்கமே கிடையாது. தெரிஞ்சதே இசை ஒண்ணுதான், இருக்கிற மூலதனமே அது ஒண்ணுதான். அதையே அவருக்கு கொடுத்துடணும்னு நினைச்சான். ஆனாதி நாயனார் கொடுத்துட்டார். இந்த காலடின்னு ஒரு ஊர் இருக்கு கேரளாவில், சங்கரர் பிறந்த ஊர், ஆதி பகவத் பாதர் சங்கரர் பிறந்த ஊர். அவரு பிச்சை எடுப்பதற்காக போறார். ஒரு அத்வைதி பிச்சை எடுக்கிறதுக்காக போறார். ஒரு வீட்டில் போய் நிற்கிறார் பிச்சை எடுக்க. அம்மானு கூப்பிடுறார். அந்த வீட்டில் இருக்கிற அம்மா பிச்சை கொடுப்பதற்கு வீட்டில் தேடுறாங்க. ஒண்ணுமே இல்லை. அஞ்சரை பெட்டியில் ஒன்றும் இல்லை, அரிசி பெட்டியில் ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கிற அலங்கார பெட்டியிலையும் ஒன்றும் இல்லை, கருவூலமே காலி, கஜானா காலி, ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு ஊறுகாய் பானையில் ஒரே ஒரு நெல்லிக்காய் கிடக்குது. இதை எப்படி எடுத்து கொடுக்கறதுன்னு யோசிக்காம இருக்கிறது ஒரு நெல்லிக்காய் தான் சொல்லி அந்த நெல்லிக்காயை எடுத்துட்டு வந்து வெளியில வந்து ரொம்ப பவ்யமா ஆதிசங்கர பகவத் பாதாளை வணங்கிட்டு இந்த நெல்லிக்காயை கொடுத்தாங்க. ஆதிசங்கரர் பார்த்தார், நம்மளை அவமதித்தார்னு அவங்க கருதலை. அவங்கள்ட்ட இருந்தது இது ஒண்ணுதானா, இந்த வீட்டில் சொர்ண மழை பொழியணும்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு தான் ஆதிசங்கர பகவத் பாதார் கனகதாரா சோஸ்திரம்னு சொல்லி ஒரு சோஸ்திரத்தை பாடினார். அந்த பாட்டை பாடி முடித்த பொழுது அந்த வீடு முழுவதும் தங்கத்தால் நிரம்பியது. இன்னைக்கும் காலடியில் அந்த வீடுக்கு சொர்ணத்து வீடுன்னு பேரு. அப்ப இருப்பது எதுவோ அதை இறைவனுக்காக இழப்பதென்று முடிவு செய்தவர்கள் தான் நம்முடைய 63 நாயன்மார்கள். அதுல ஆனாதி நாயனார் இடத்துல இருந்தது இசை. அந்த இசையை அவருக்கு கொடுத்தார். திருநீலகண்ட நாயனார் இடத்துல இருந்தது திருவோடு, அதை அவர்கிட்ட கொடுத்தார். இப்படி தன்னிடத்தில் இருப்பதை இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய மனம் அவர்களிடத்தில் இருந்தது. எதை இருக்கோ அதை கொடுத்துடணும், அப்போதுதான் ஆட்கொள்ள முடியும், அப்பொழுதுதான் ஆளாவார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் பாடல் பெற்ற திருத்தலம், இன்னைக்கு அதுக்கு காளையார் கோவில்னு பேரு. அன்னைக்கு அதுக்கு பேரு காளையார் கோவில் கிடையாது. ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற திருத்தலம். அந்த காளையார் கோவில்ல தேரோட்டம் நடக்குது. தேரோட்டத்துக்கு அந்த ஊர் சம்பிரதாயம் என்னன்னு சொன்னா, மண்ணை ஆளுகிற மன்னன் தேர்ல உட்கார்ந்துருக்கணும். மண்ணை ஆளுகிற மன்னன் தேர்ல உட்கார்ந்து பொதுமக்கள் தேர் வடத்தை பிடிச்சு இழுக்கணும்.
மண்ணை ஆளுகிற மன்னன் தேர்ல ஏறி உட்கார்ந்தச்சு அரகர மகாதேவான்னு சொல்லி ஆடிப்பெருக்கெடுத்து ஓடிவரம் வெள்ளமன கூடி வந்து நின்ற பக்தர்கள் வடத்தை பிடிச்சு இழுக்கிறாங்க. தேர் நகராது. என்னடா தேர் நகரலையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைகிறார் மருது மன்னர். மன்னர் அடைந்த அதிர்ச்சி விட மக்கள் அடைந்த அதிர்ச்சி அதிகம். ஏதோ அசம்பாவிதம் விளையப் போகிறது, ஏதோ ஆபத்து நேரப் போகிறது, எதிர்கொள்ள முடியாத ஒன்றை எதிர்கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்று மக்கள் கதறி அழுகிறார்கள். அரகர சிவா மகாதேவான்னு சொல்லி ஓலம் போடுகிறார்கள். மன்னன் தேர்லேருந்து இறங்கிட்டான். ஏன் தேர் நகரலேன்னு கேட்டான். தேரை செய்தது யார்? அவரை அழைச்சிட்டு வான்னு ஆணையிட்டான். இவர் தான் ஒரு ஆள் அழைச்சிட்டு வந்தாங்க. என்ன பேரு? குப்பமுத்தாசாரின்னா. ஏன் தேர் நகரல? அது தேர் செய்ததுக்கான தட்சணை இன்னும் தரலன்னா. அப்படியா, என்ன தட்சணை வேணும் அப்படின்னு கேட்டார். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய மன்னர் ஆகணும்னு கேட்டார் குப்பமுத்தாசாரி. மக்கள் எள்ளி நகையாடினார்கள், ஏளனம் புரிந்தார்கள், கேலி செய்தார்கள். நக்கல் நையாண்டி ஆளப்பாரு, ஒரு நாள் மன்னன் ஆகணுமா? ஆமா ஆகணும் அப்படின்னு நக்கல் பண்ணி அவரை அவமதித்தார்கள். ஆனால் மாமன்னன் மருது தன்னுடைய தலையில் இருந்த கிரீடத்தை தூக்கி குப்பமுத்தாசாரிய தலையில வச்சிட்டார். உரையில் இருந்த உடைவாளை உருவி அவருக்கு கையில கொடுத்துட்டார். அவர் அணிந்திருந்த மன்னனுக்குரிய காலணி அவருக்கு காலில் மாட்டி விட்டுட்டார். தான் அணிந்திருந்த பட்டுக்கவசத்தை எடுத்து அவருக்கு பொருத்திட்டார். நீதான் இந்த நாள் இன்றைக்கு மன்னன் என்று சொல்லி மாமன்னன் மருதுவே மாமன்னர் குப்பமுத்தாசாரி வாழ்கன்னு சொல்லி மக்களும் அதை வழிமொழிந்து அவர் மேலே ஏறி உட்கார்ந்துட்டார். மக்கள் தேரை வடம் பிடிச்சு இழுத்தாங்க. தேர் நகருகிறது. இது என்ன அதிசயம்? தேர் நகர்ந்துருச்சு. ஆனா தேர் நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்தோடனே தேர் நிக்கணும். தேர் நிலையில் நிற்காமல் தேர் மீண்டும் நகருகிறது. குடை சாய்கிறது தேர். ஒரு நாள் மன்னனாக மகுடம் தரித்துக் கொண்ட குப்பமுத்தாசாரி குடை சாய்ந்த தேரின் உச்சியில் இருந்து கீழே விழுந்தார். தேர்காலில் அடிபட்டார், இறந்து போனார். அதிர்ச்சின்னா அதிர்ச்சி, அவ்வளவு பெரிய அதிர்ச்சி. அவர் இறந்தார் என்பதை அரண்மனை வைத்திரு சர்டிபிகேட் சான்றிதழ் தரணும். கையை பிடிச்சு பார்த்துட்டு இறந்துட்டார்னு சொன்னார். எல்லோரும் அழுதார்கள். பட்டுக்கவசத்தை கழட்டுகிற பொழுது அரண்மனை வைத்தியர் ஒரு துண்டு சீட்டு எடுத்துட்டு வர்றார். மன்னன் இடத்துல காமிக்கிறார். நீயே படின்னு சொன்னார். அரண்மனை வைத்தியர் படித்தார். தேரை வனைகிற பொழுது, தேரை உருவாக்குகிற பொழுது விநாயகருடைய உருவம் சரியாக வராவிட்டால் தேரோட்டம் நடைபெறுகிற அன்றைக்கு மன்னனுடைய உயிருக்கு ஆபத்து பெறும் என்று சிற்பசாஸ்திரம் சொல்லுகிறது. சிற்பசாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த தேரில் விநாயகர் உருவம் சரியாக வரவில்லை. தேரோட்டத்திற்கு அன்றைக்கு மன்னன் இறந்து விடுவான். மருது மன்னனுடைய உயிர் போகக்கூடாது என்று விரும்பினேன். அதனால் ஒரு நாள் மன்னனாக முடிசூட்டி கொண்டு கொள்கிறேன் என்று மாமன்னன் உயிரை காப்பாற்றுவதற்கு அன்றைக்கு குப்பமுத்தாசாரி தன்னுடைய உயிரை தந்தான். தன்னிடத்தில் எது இருக்கிறதோ அதை கொடுப்பதற்கு எவன் சித்தமாக இருக்கிறானோ அவன்தான் வரலாற்றில் வாழுகிறவன் மட்டுமல்ல, வையகத்தில் வணக்கத்திற்கும் உரியவன். ஆனாதி நாயனார் அதை செய்தார். மூர்த்தி நாயனார் உண்மையால் அழகாண்ட முலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். தென்பாண்டி தமிழகம். மூங்கிலில் முத்து. தென்புதிகை தென்றல் காற்று வீசியது மதுரைக்கு வரும். அந்த காற்றில் கிடைக்கிற சுகத்திற்கு ஈடு இல்லை, இணை இல்லை.
யானையினுடைய தும்பிக்கையில் முத்து, மூங்கிலில் முத்து, முத்துக்கள் விளைகிற பூமியாக, முத்தமிழ் விளைந்த பூமியாக இருப்பது மதுரை. விண்மறைக்கும் கோபுரங்களும் வினைமறைக்கும் கோயில்களும் சூழ்ந்தது மதுரை. ஆடவல்லான் தன்னுடைய திருவிளையாடலை நிகழ்த்திய திருத்தலம் மதுரை. காவியநாயகி கண்ணகி நீதி கேட்ட இடம் மதுரை. தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மறையின் மாநகர் மதுரை என்று ஆற்றுப்படை இலக்கியங்கள் தாலாட்டுகிற தகுதி பெற்றது இது மதுரை. முதல் சங்கமும் கடைச்சங்கமும் இருந்த இடம், பாண்டித்துரை தேவருடைய 4வது தமிழ் சங்கமும் இருந்த இடம் மதுரை. இறைவனே தமிழ் பேசிய இடம் மதுரை. பரங்குன்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்து மலைக்கு உச்சியில தேனிடையில் கூடு கட்டி இருந்த தேனுக்கு ஒரு கர்வம் இருந்தது. என்ன கர்வம்னா, உலகத்துல நான் தான் தித்திப்பானவன் என்ற கர்வம் தேனுக்கு இருந்துச்சு. நான் தான் உலகத்தில் தித்திப்பானவன் என்ற கர்வம் தேனுக்கு இருந்தது. தேனினுடைய காதில் ஒரு ஒலி வந்து விழுந்தது. தேனுடைய கர்வம் கலையப் போகிறது. என்னை விட சத்தம், இந்த சத்தம் தித்திப்பாக இருக்கிறது என்று தேன் நினைச்சுதான் உடனே அந்த மலையின் உச்சியில் இருந்து, மரத்தின் உச்சியிலிருந்து கீழே இறங்கி இந்த சத்தம் எங்கே இருந்து வருகிறது என்று தேடி திருப்பரங்குன்றத்தில் இருந்து திருநகர் வந்து, பைக்காரா வந்து, எல்லிஸ் வந்து, மாட வீதிக்குள்ள நுழைந்து மாசு வீதிக்குள்ள விளைந்து எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், அங்கேற்கண்ணி அருளாட்சி செய்யக்கூடிய சோமசுந்தர கடவுள் வீற்றிருக்கக்கூடிய அங்கேற்கண்ணி மீனாட்சி கோவில் இருந்து வருதுன்னு தெரிஞ்சு கோவிலுக்குள்ள தேன் போயிடுச்சு. கோவிலுக்குள்ள எங்க இருந்து இந்த சத்தம் வருகிறதுன்னு கேட்டா, கருவறையிலிருந்து வருகிறது, கற்ப கிரகத்திலிருந்து வருகிறது. தேன் கற்ப கிரகத்துக்கு பக்கத்தில் போய் நிற்குது. இதனடா என்னை விட தித்திப்பாக இருக்கிறதே இந்த சத்தம்னு கேட்டா, அங்கேற்கண்ணி மீனாட்சி சொக்கலிங்க பெருமானிடத்தில் தமிழில் பேசி கொண்டிருக்கிறாள். அந்த தமிழ் தான் தேனை விட தித்திப்பாக இருந்ததுன்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் பாடுகிறார். தேன் ஒக்கும் கிளி மழலை உமைகேழ்வன், தேனை காட்டிலும் தித்திப்பான தமிழ் இருக்கின்ற மாட மதுரையில், சங்கம் வளர்த்த மதுரையில் அமணர்கள் என்கிற சமணர்களினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சமண வடுகக்கருநாடு உள்ள ஒரு சமண் தலைவர் மதுரையில் ஆட்சி செய்கிறார். நெற்றியில் நீர் பூசிவிட்டு எவன் வீதியில் வந்தாலும் கைது செய்யப்படுவான். சிவாய நம என்று யார் உச்சரித்தாலும் அவனுக்கு தண்டனை. திருக்கோவிலில் வழிபாடா? அனுமதி இல்லை. தேரோட்டமா? கிடையாது. திருவிளையாடலா? ஒத்திகை பார்க்க கூட முடியாது. அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டான் சமண மன்னன். சிவத்துக்கும் செந்தமிழுக்கும் பேராபத்து சூழ்ந்தது. இதற்கு ஒரு முடிவே கிடையாதா? ஆலாலம் உண்ட சிவனே, ஆடவல்லானே, திருவிளையாடல் நிகழ்த்திய ஈசனே, என்றைக்கு இதற்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி மூர்த்தி நாயனார், மும்மையால் உலகாண்ட மூர்த்தி சிவனிடத்தில் விண்ணப்பிக்கிறார். சிவன் சொல்லுகிறார், இதற்கு ஒரு முடிவு வரும். அகப்பற்றையும் துறந்தவர், புறப்பற்றையும் துறந்தவர் மூர்த்தி நாயனார். ஒரே பற்று. என்ன பற்று? பற்றுக பற்றற்றான் பற்றை தவிர இன்னொரு பற்று இல்லாதவர். மூர்த்தி நாயனார் இறைவனிடத்தில் விண்ணப்பித்த அன்றைக்கு அந்த சமண மன்னன் இறந்து போனான். இரவில் இறந்து போனான்.
அவனுக்கு வாரிசு கிடையாது, குழந்தை இல்லை. அப்பொழுது இன்னொரு மன்னனை தேர்ந்தெடுக்க வேண்டும். மதுரை மக்கள் என்ன முடிவெடுத்தார்கள் என்றால், ஒரு யானைக்கு கையில மாலையை கொடுத்துடுறது, இந்த யானை யாருக்கு மாலை போடுகிறதோ அவரே மன்னன் ஆக்குவது என்று முடிவெடுத்தார்கள். யானை யாருக்கு மாலை போடும்னு யாருக்கு தெரியும்? மாசி வீதிகளில் யானை வலம் வருகிறது, மாட வீதிகளில் யானை வலம் வருகிறது, தெரு தெருவாக வருகிறது. மீனாட்சி அம்மை கோவில் வாசல்ல மூர்த்தி நாயனார் அகப்பற்றும் புறப்பற்றும் துறந்தவர், எந்த ஆசாபாசங்களுக்கும் அடிபணியாதவர், இறைவனை தவிர இன்னொரு சிந்தை இல்லாத பெருமகன் மூர்த்தி. அவர் நிற்கிறார், கோவில் வாசலுக்கு எதிர்த்தாப்பில் நிற்கிறார். மாசு வீதிகளெல்லாம் சுற்றிவிட்டு களைத்து வருகிற யானை கையில் இருந்த மாலை, தும்பிக்கையில் இருக்கிற மாலை யாருக்கும் போடாமல் வந்து கொண்டிருக்கிற யானை மூர்த்தி நாயனாரை பார்த்த மாத்திரத்தில் மாலையை அவருடைய கழுத்தில் போட்டுட்டு தும்பிக்கையில் அவரை தூக்கிடுச்சு. யானை தூக்கி கோவிலுக்குள்ளேயே மூர்த்தி நாயனாரை கொண்டு போயிடுச்சு. அப்போது அவர்தான் அரசர் என்று நியமனம் ஆயிடுச்சு. மூர்த்தி நாயனார் அகப்பற்றும் புறப்பற்றும் துறந்து அமன் சமயத்தினுடைய ஆதிக்கத்தில் இருந்த மதுரையை சிவத்தின் பாலம் செந்தமிழ் பாலம் ஈர்ப்பதற்கும் இட்டு செல்வதற்கும் நான் என்னுடைய கடமையை செய்வேன் என்று உறுதிமொழி பத்திரம் ஏற்றுக்கொண்டு மூர்த்தி நாயனார் அவர்கள் அன்றைக்கு பொறுப்பேற்றார்கள். அவருக்கு சிவனுக்கு ஏதாவது கொடுக்கணும். என்ன கொடுக்கிறது? சந்தனக்காப்பு அப்படின்னா சிவனுக்கு நல்லது. அதுலேயும் கோரோசுனை எல்லாம் சேர்த்த சந்தனக்காப்பை சிவனுக்கு கொடுத்தால் என்ன ஆகும்னா 1 கோடி வருடம் சிவலோகத்தில் இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. டெய்லி சந்தனக்காப்பு கொடுப்பதற்கு சந்தனத்தை அரைப்பார் அவர். இந்த சமண மன்னன் என்ன செய்துட்டான்? சந்தனத்துக்கு வருகிற வழியை அடைச்சிட்டான். சந்தனமே கிடைக்கல, சந்தனத்துக்கே முட்டுப்பாடு வந்து விட்டது. பற்றற்றவனுக்கு எப்படி இந்த மகுடம் கிடைத்தது? அகப்பற்றும் புறப்பற்றும் இல்லை, ஆசாபாசம் இல்லை, அதிகாரத்தினுடைய நிழல் கூட தன்னை தீண்டணும்னு ஒரு நாள் நினைச்சதில்லை. அப்படி எப்படி கிடைச்சது? ஏன் அந்த யானை அவருக்கு மாலை போடுது? சந்தனக்காப்பு செய்வதற்கான சந்தனம் கிடைக்கவில்லை, சந்தனத்திற்கான ஒரு சேர்க்கை தட்டுப்பாட்டை உருவாக்கினான் சமண மன்னன். சந்தனத்தை டெய்லி உரசி அரைச்சி சந்தனக்காப்பு செய்கிற இந்த நைவேத்தியத்திற்கு தன்னை வருத்தி கொண்டு உழைத்தவருக்கு ஒரு நாள் சந்தனக்காப்பில் என்று சொல்லி அவர் கண்ணீர் மல் என்ன செய்தார்? தன்னுடைய முழங்கையை போட்டு தேய்ச்சிட்டார். முழங்கையை தேய்ச்சு தேய்ச்சு முழங்கையினுடைய எலும்பெல்லாம் தேய்ச்சு உயிருக்கு ஊசல் ஏற்படுகிற அளவிற்கு முழங்கைய தேய்ச்சி அதையே இறைவனுக்கு கொடுக்கணும்னு அவர் நினைக்கிற பொழுதுதான் இந்த நிலையிலேயே நீ என்னை வந்து பார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இடப வாகனத்தில் வந்து எம்பெருமான் மும்மையால் உலகாண்ட மூர்த்தியை ஆட்கொண்டார் என்பது மட்டுமல்ல, சந்தனக்காப்பு செய்வதற்கு வாய்ப்பில்லாத பொழுது சன்னையே சந்தனமாக்குவதற்கு முடிவெடுத்ததினாலேதான் அந்த ஆட்சியும் அதிகாரமும் அவருக்கு கிடைத்தது என்று மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு சேக்கிழார் பெருமான் பேசுகிறார். அப்ப இந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒருவர் இருவர் அல்ல, எல்லோரும் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஈகத்தை செய்திருக்கிறார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்திருக்கிறார்கள். முருகநாயனார் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று திருத்தண்ட தொகையில் அலால சுந்தரர் சொல்றார்.
இவருடைய ஒரு திருப்புகலூர். கடைசி புகலிடம் புகலூர் என்பார்கள். அப்பர் சுவாமிகள் முக்தி பெற்ற இடம் புகலூர். அந்த இடத்துல தான் இந்த முருகநாயனார் உதயமாகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எம்பெருமான் செங்கல்லை பொன்னாக்கி கொடுத்த இடம் இந்த புகலூர். அப்பர் சுவாமிகள் முக்தி இழந்த இடம் இந்த புகலூர். இந்த புகலூர்ல ஞானசம்பந்த பெருமான் முருகநாயனாருடைய மடத்துல வந்து தங்கி இருக்கிறார். எந்த அடியார் அங்கே வந்தாலும் முருகநாயருடைய மடத்துல தங்கி இருப்பாங்க. இந்த முருகநாயனார் என்ன செய்கிறார்? கோட்டுப்பூக்கள், கொடிப்பூக்கள், நிலப்பூக்கள், நீர்ப்பூக்கள், 4 வகை பூ இருக்கு. 6 விதமான மாலைகள். எல்லா பூக்களையும் எழுந்து பறிப்பார் அதிகாலை நேரத்தில். எல்லா கூடைகளிலும் இட்டு நிரப்புவார், மாலைகளாக்குவார். புகலூரில் இருக்கிற சிவனுக்கு அந்த மாலையை அர்ப்பணிப்பார். விதவிதமான மலர்கள், நவம் நவமான மணங்கள். அதிகாலை நேரத்தில் அவருக்கு அதுவே வேலையாக இருந்தது. போதும் போதும் என்று இறைவன் எப்போது சொல்லுவான் என்றால் பூவும் நீரும் கிடைக்கிற பொழுதுதான். இந்த பூவும் நீரும் கொடுத்தே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் முருகநாயனார். அவருக்கென்று சொல்லி எந்த விதமான பற்றையும் வைத்துக் கொள்ளாமல் பூக்களாலேயே மாலை கட்டி நிலப்பூக்களையும் நீர்ப்பூக்களையும் கோட்டுப்பூக்களையும் கொடிப்பூக்களையும் சூரியோதயத்திற்கு முன்னாலே எழுந்து தேடி 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 பறித்து மொட்டாக இருக்கும் பொழுதே அதை 6 மாலையாக கட்டி எம்பெருமானுக்கு போட்டு அழகு பார்த்த முருகநாயனார் இந்த தொண்டை செய்தார். இனி அடுத்த நாயனார் வழிபட்ட இடம் வர்த்தமானீஸ்வரம். அடுத்த நாயனார் உருத்திர பசுபதி நாயனார். இந்த உருத்திர பசுபதி நாயனாருக்கு அடின்னு சொல்றாரே, அவர் என்ன பண்ணார்? பொய்கை, தடாகம், தாமரை மலர்கள், பொய்கை கரையில் குவளை மலர்கள், வண்டுகள் பண்பாடும், தேன்கள் பிலிற்றும், இறைவனை, அது ஒரு முக்கியமான மந்திரம். அந்த பொய்கையில் இறங்கி காலையில நின்றுடுவார், கழுத்து வரைக்கும் தண்ணியில நிற்பார் உருத்திர பசுபதி நாயனார். தண்ணீர கைகுவித்து கழுத்து வரை தண்ணீரில் கைகுவித்து நிற்பார், மாலையிலும் நிற்பார். இடையராதும் தடையராதும் உருத்திர பசுபதி நாயனார் வேதத்தில் இருக்கிற உருத்திராட்ச மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு இறைவனுடைய உள்ளம் குளிர கைகுவித்து கழுத்து வரை தண்ணீரில் நிற்பார். அந்த கண்கொள்ளா காட்சியை எம்பெருமான் கண்டு அந்த விடையேறும் விமலன் அவருக்கு காட்சி கொடுத்தார். இப்படி தன்னை வருத்திக் கொண்டும் தன்னில் துரித்திக் கொண்டிருக்கிற ஆசையை ஒழித்துக் கொண்டும் இந்த நாட்டில் ஒரு நெறி துலங்குவதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடும் வற்றாத நம்பிக்கையோடும் இருந்த முக்கியமான அடியார்களில் உருத்திர பசுபதி நாயனாரும் ஒருவர்.
அடுத்தது செம்மையே திருநாளை போவாரு கடியேன். நந்தனார் அவரு திருநாளை போவாருன்னு என் பேருன்னா சிதம்பரத்துக்கு தரிசிக்க போனோம். பிறப்பினால் தாழ்த்தப்பட்டவர். ஆதனூருங்கிறது அவருடைய ஊரு. திருப்பன்கூர்ல இருக்கிற சிவனுக்கு மேல அவருக்கு ஒரு பிரீதி. அந்த திருப்பன்கூர் சிவன் கோவிலுக்கு போனார். நிறைய பேர், நானே நிறைய கேட்டிருக்கேன், அவர் சிதம்பரத்தில் தரிசிக்க போன இடத்துல தான் நந்தியை விலக சொன்னார் சிவபெருமான தான் நான் இதுவரைக்கும் கேட்டிருக்கேன். திருப்பன்கூருக்கு போனார். தான் பிறப்பினால் இழிவு குலத்தில் பிறந்தவன் அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. கோவிலுக்கு போக விடுவாங்களான்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய ஊர் ஆதனூர். ஆதனூர்ல அந்த அவர் இருக்கிற இடத்திற்கே புலைப்பாடின்னு பேரு. நாய்க்குட்டிகளை எடுத்துக்கொண்டு இளைஞர்கள் விளையாடுவார்கள். அந்த நாய்க்குட்டி கத்தும். அந்த நாய்க்குட்டி கத்துகிற கத்தல் அதனுடைய தாய் நாய்க்கு கேட்காது. ஏன்னா அந்த இளைஞர்கள் இடுப்பில் கட்டி இருக்கிற மணி ஓசை எப்போது எழும்பும். குடிசை தான் ஆதனூர் முழுவதும் புலைப்பாடி. அந்த குடிசை முழுவதுமே சுரைக்காய் கொடியை தொங்க விட்டிருப்பார்கள். அந்த ஆதனூரில் இருக்கிற பெண்கள் எல்லாம் நெல் குத்துவார்கள். நெல் குத்துகிற பொழுது ஒரு ராகத்தோடு பாடுவார்கள். அந்த பாட்டை கேட்பதற்கு சுகமாக இருக்கும். வேட்டையாடுகிற தொழிலை விரும்பி செய்வார்கள். அதற்கான வார்களும் அதற்கான ஆயுதங்களும் கொடிகளில் தொங்க போட்டிருப்பார்கள். ஆதனூரில் புலைப்பாடியில் பார்த்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு தரம் குறைந்திருக்கிறது என்பதல்ல, அவர்களுடைய தரம் எவ்வளவு மேம்பட்டதுன்னு தெரியும். ஆனால் அவர்களுக்கு திருக்கோவிலுக்குள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிற பொழுது திருப்பன்கூர் ஈசன் மீது அவருக்கு இது போன பிறவியில் கிடைச்ச கொடை. இது போன பிறவியில் கிடைத்த கொடையினால சிவன் மீது பற்று வந்து அவனையே சிந்தித்திருந்து எல்லா கோவிலுக்கு கோரோசனை கொண்டு கொடுப்பார். எல்லா கோவிலுக்கும் திருப்பணி செய்வதற்கு தன்னுடைய உடல் உழைப்பை தருவார். எல்லா கோவில்களையும் இசைக்கப்படுகிற தோல் கருவிகளுக்கு நரம்புகளையும் வார்களையும் இந்த நந்தனார் என்கிற திருநாளை போவார் தான் கோவில்களுக்கு தருவார். திருப்பன்கூர் ஈசனை கும்பிட போன இடத்துல வெளியில நின்றுட்டு அவர் கைகுவித்து கும்பிடுகிறார். நமச்சிவாய வாழ்க அப்படின்னு கும்பிடுகிறார். சிவன் கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாத பொழுது சிவனே சிந்தை இறங்கி நந்தியை விலகி இருக்க சொல்லி காட்சி கொடுத்தார். இதுவே போதும்னு சொல்லிட்டு உள்ளம் குளிர்ந்து வெளியே வருகிற பொழுது பள்ளம் ஒன்று பார்க்கிறார். அந்த இடத்தில் அவரே திருக்குளத்தை வெட்டுகிறார். அந்த திருக்குளம் இன்னைக்கு இருக்கு. அப்படி ஒரு பக்தி. அங்க போகணும், தில்லையில் இருக்கிற பெருமானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தில்லையின் எல்லையில் நிற்கிறார். கைகுவித்து வணங்குகிறார். கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பொழிகிறது. மெய்யெல்லாம் நடுங்குகிறது. தில்லைக்குள்ள போவதற்கே அச்சப்படுகிறார். அன்றைக்கு இருந்த நிலை அதுவாக இருக்கலாம். இது குறித்த சில விமர்சனங்கள் எல்லாம் கடுமையாக வந்திருக்கின்றன. நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் இன்னும் இருக்கிறது என்று இன்றைக்கு புதுக்கவிஞர்கள் பாடுகிறார்கள். ஆனால் உன்னை தரிசிக்க வேண்டும், உன்னை கண்களிக்க காண வேண்டும், உன்னுடைய பாதார விந்தங்களை பணிய வேண்டும் என்பதை தவிர எனக்கு வாழ்க்கையில் வேறு நோக்கம் இல்லைன்னு திருநாளை போவார் திரும்ப திரும்ப சிவனிடத்தில் சொல்லி, நீ ஒன்றும் வருத்தப்படாதேன்னு சொல்லி திருநாளை போவாருடைய கனவில் எம்பெருமானே 3000 அந்தணர்கள் உன்னை அழைப்பார்கள். அவர்களை தீ மூட்டுவார்கள். அவர்களோடு நீயும் அந்த தீயில் தீர்ந்து போய் நீ என்னை அடைவாய்ன்னு சொல்லி
3000 அந்தணர்கள் கனவில் எம்பெருமான் நந்தனுக்காகவே வந்தார். இனி ஒரு உண்மை தெரியுமா? திங்களூர்ல போனா அப்பருக்கு அப்பூதியடிகளுக்கு சிலை இருக்கு திங்களூர் கோவில்ல. திருமறைப்பாடி நாட்டில் போனா அப்பருக்கு சிலை இருக்கு. இந்த நாட்டில் நந்தனாரை சைவ உலகம் கைவிடவில்லை. திருப்பன்கூர் சிவாலயத்தில் நந்தனாருக்கு சிலை இருக்கிறது. அங்கே அவருக்கு ஆராதனை நடைபெறுகிறது. சைவம் அதை அனுமதிக்கவில்லை. சைவம் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்களையும் அங்கீகரித்தது. அந்த தீயில் குளித்து இறைவனுடைய திருவடி சேர்ந்தார். அவர் கோவிலுக்குள்ள போயிட்டாரு. தில்லைக்கூத்தனுடைய எல்லைக்குள் போயிட்டாரு. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவரை காண முடியல. சிவன் வடிவத்தில் வந்து அவர் ஆடல் நடத்துகிற பொழுது சிவன் காணாமல் போவார். ஆனால் அடியார்களில் ஒருவர் காணாமல் போனார் என்றால் அது தில்லை பெருவெளியில் நந்தனார் என்கிற திருநாளை போவார் மட்டும்தான் தில்லையில காணாம போயிட்டார். இதை வச்சு நிறைய பேசுவாங்க. அன்றைக்கு இருந்த சமூக சூழல், அன்றைக்கு இருந்த சமூக சிக்கல், அதை உடைப்பதற்கு உருக்குலைப்பதற்கும் தமிழ்நாடு முழுக்க நடத்திய போராட்டங்கள், அதனுடைய பாதிப்புகள், விளைவுகள், அதெல்லாம் இன்னொரு பக்கம். ஆனால் சைவமும் எம்பெருமானும் எந்த அங்கீகாரம் கொடுத்தது என்று பார்த்தால், திருநாளை போவாருக்கு திருப்பன்கூரிலே வழிபாடு நடைபெறுகிறது. சிவனே 3000 அந்தணர்களுக்கு சொல்லி அவருக்கு ஒரு உய்வு கொடுத்தான், உயர்வு கொடுத்தான் என்று சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணம் பேசுகிறது. அடுத்து திருக்குறிப்பு தொண்டர் புராணம். திருக்குறிப்பு தொண்டர் குறிப்பறியணும், அவன் தான் தொண்டர். சில பேர் குறிப்பறிந்து பேச மாட்டான், குறிப்பே தெரியாம இருப்பான், குறிக்கோள் இல்லாமல் இருப்பான். அப்பர் சுவாமிகள் பாடுகிறார், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவடு மூப்பு வந்து கொல்லனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன். இவர் திருக்குறிப்பு தொண்டர். சாப்பிட என்ன சூடா இருக்குன்னு ஹோட்டல்ல போய் ஒருத்தன் கேட்டான். எல்லாம் சூடாதான் இருக்குன்னா சர்வர். அப்ப ஒரு சூடா ஒரு காஃபி கொண்டு வா அப்படின்னு கேட்டான். அவன் குறிப்பறியாதவன் எரிச்சல்ல கேட்டான், லைட்டா ஸ்ட்ராங்கான்னு கேட்டான். ஒரு காஃபி குடிக்க போனவன் இவ்வளவு காயப்படுத்தி இருக்கக்கூடாது, லைட்டா ஸ்ட்ராங்கான்னு சொன்னால இவன் மீடியம்னா. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு கேட்கிறான். என்ன கொடுமை இது! ஆகவே குறிப்பு உணர்தல் ஒரு அதிகாரமே இருக்கு. இவரு குறிப்பு உணர்ந்த தொண்டர். ஒரு குறிப்பு உணர்ந்தவரை வைத்துக் கொள்ளுவது கோடி கொடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருக்குறள் சொல்லுகிறது. கோடி பொன் கொடுத்தாவது ஒரு குறிப்பு தெரிந்தவனை, குறிக்கோள் உள்ளவனை, குறிப்புணர்ந்து செயலாற்றுகிறவனை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வலியுறுத்துகிறது. 63 நாயன்மார்கள் ஒரு ஆளு குறிப்புணர்ந்த தொண்டராக கடமையாற்றினார். இறைவனுடைய குறிப்பறிந்து அவர் செயலாற்றினார். இத்தனைக்கு அவரு ஒரு ஏழை. அந்த குறிப்பறிந்த தொண்டர் 63 நாயன்மார்கள் ஆடவல்லானுடைய அங்கீகாரத்தையும் அருள் கடாட்சத்தையும் குறிப்பினாலேயே பெற்றார். அவர் என்ன செய்வார்?
திருக்கோவில்களில் தரிசனத்துக்கு வருகின்ற மக்களை அவர் ஆற்றுப்படுத்துவார். இன்னைக்குதான் கட்டணம், தரிசனத்துக்கு கட்டணம். அன்னைக்கு அப்படி இல்லை. இந்த குறிப்புணர்ந்து ஆற்றுகிற தொண்டர் ஆற்றுப்படுத்துவார். வீதிகளை சுத்தம் செய்வார். கோவில் குருக்கள் கோவிலுக்கு வருகிற பொழுது அவரை வரவேற்று திருக்கோவிலுக்குள் அழைத்து செல்வார். மழைக்காலத்தில் இடி இடித்து மின்னல் மின்னி மழை கொட்டுகிற சூழல் வருகிற பொழுது ஊர் மக்களுக்கு செய்தி அறிவிப்பார். கோவிலை சார்ந்து சமுதாயம் இயங்கிய காலத்தில் இடியிலிருந்தும் பேராபத்திலிருந்தும் மக்களை காப்பதற்கு அன்றைக்கு திருக்கோவில்கள் தான் அன்றைக்கு சரணாலயமாக இருந்தது என்பதை அவர் உணர்த்தி எல்லா மக்களையும் கோவிலில் கொண்டு வந்து சேர்ப்பார். மழை விட்டு விலகி போனதற்கு பிறகு அந்த மக்களை அவர்களுடைய இருப்பிடத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கு அவர் தன்னையே கரைத்துக் கொள்வார், அதில் காணாமல் போவார். இப்படி ஒரு திருக்கோவிலில் குறிப்பறிந்து ஆற்றுகிற ஒரு தொண்டர் இருந்தார். அடுத்து சண்டேஸ்வர நாயனார். மெய்மையே திருமையே நீ வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதான் மழிவினால் எய்த அம்மையான் அடச்சண்டி பெருமானுக்கு மடியேன் என்று திருத்தொண்டகையில பாடுறாங்க. சேய்ஞலூர் சோழர்களின் தலைநகரம். சோழர்களின் தலைநகரம் திருவாரூர் மட்டுமல்ல, தஞ்சாவூர் மட்டுமல்ல, சிதம்பரம் மட்டுமல்ல, மண்ணியாற்றங்கரையில் இருக்கிற சேய்ஞலூரும் சோழர்களினுடைய தலைநகரம். அனபாய சோழனும் அபயகுலோத்தங்கனும் முடிசூட்டி இருந்த இடம் சேய்ஞலூர். மண்ணியாற்றங்கரையில் கும்பகோணத்திலிருந்து 9 கிலோமீட்டர் நினைக்கிறேன் இந்த சேய்ஞலூர் இருக்கிறது. அந்த ஊர்ல ஒரு அடியார், சண்டீஸ்வரர் என்பது இறைவன் அவருக்கு கொடுத்த பட்டம். இந்த சேய்ஞலூர் எம்பெருமான் முருகன் கிரவுஞ்ச மதையை 2ஆக பிளந்து சூரபதுமனை சம்காரம் செய்து வேலவன் என்கிற கடவுள் உருவாக்கிய திருத்தலம் சேய்ஞலூர். அந்த சேய்ஞலூர் என்கிற சோழர்கால அந்த தலைநகரத்தில் எச்சத்தத்தன் என்று ஒருவன் இருந்தான். எச்சத்தத்தன் அந்த ஊர்லேயே இருப்பான். அந்த எச்சத்தத்தன் அவனுக்கு பவித்திரை என்று சொல்லி அவருக்கு ஒரு மனைவி. எச்சத்தத்தனுக்கு பவித்திரை என்று ஒரு நல்லாள். எச்சத்தத்தினுடைய குறிப்பறிந்தும் அவருடைய குணமறிந்தும் இல்லறத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவள் பவித்திரை. மறைக்குலத்தை சார்ந்தவர். அவர்களுக்கு ஒரே பிள்ளை விசார சர்மன் என்று ஒரு பையன். பள்ளிக்கூடத்திற்கும் வேதம் கற்பதற்கு அவனை அனுப்பினார்கள். கற்றுக் கொடுத்தவர்கள் கைதட்டி பாராட்டுகிற அளவுக்கு அவனுக்கு புலமை. எதை சொன்னாலும் இதுதானா என்று அவனே அறிந்து கொண்டு ஆசிரியரிடத்திலே கேட்பான். கற்றுக் கொடுத்த பேராசிரியர்களே தங்களுடைய ஐயத்தை தெளிவுபடுத்துவதற்கு அவரை கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த விசார சர்மனிடத்தில் புலமை இருந்தது. நிறைய கற்றான். கற்க வேண்டியதையெல்லாம் கற்றான். வயதுக்கு மீறிய புலமை அவனுக்கு இருந்தது. பசுக்களை மேய்த்து கொண்டு சேய்ஞலூருக்கு ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பசுவை, அந்த பசுவை மேய்க்கிற ஆயன் அடிச்சுட்டான். அடித்த உடனே பசுவை ஏன் அடிச்ச அப்படின்னு அவன் விசார சர்மன் சண்டைக்கு போனான். பசுவை அடிக்கக்கூடாது, பாம்பையே அடிக்கக்கூடாது, நீ பசுவை அடிக்கலாமான்னு கேட்டான். இந்த பசுனுடைய பஞ்சகவியம் பவித்திரமானதல்லவா? இந்த பசு இல்லைன்னா உனக்கு எனக்கு திருநீர் கிடைக்குமா?
33 கோடி தேவர்களும் உரைகிற இடம் இந்த பசு அல்லவா, அதை கண்ணியமாக நடத்த வேண்டாமான்னெல்லாம் அவன்கிட்ட கேட்டுட்டு, இந்த வேலையை நீ பார்க்க வேண்டாம், நீ தகுதி இல்லாதவன், அந்த வேலையை நானே பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பசுக்களை மேய்க்கிற பொறுப்பை அந்த விசார சர்மன் என்கிற கலைஞானம் மிக்க, கலை நலம் மிக்க, கற்றறிந்தவன் அதை ஏற்றுக்கொண்டான். The original wisdom is not finally be tested at the schools. பட்டம் பெறுவதோ பல்கலைக்கழகம் செல்லுவதெல்லாம் அறிவிருக்கிறது, மானுடம் இருக்கிறதற்கு அடையாளம் அல்ல. ஒருவன் எப்படி சர்வீஸ் பண்றாங்கிறத வைத்துத்தான் ஒரு மனிதனை அன்றைக்கு உலகம் இடை போட்டது. விசார சர்மன் வேதம் கற்றவன், கலை கற்றவன் என்ன செய்துட்டான்? பசுக்களை மேய்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அந்த 1000 பவுன் சொல்லிட்டான். ஆயன் போயிட்டான். ஒரு பசுக்களை மேய்க்க கூட்டிட்டு போவான் விசார சர்மன். மணியாற்ற கரையில் கொண்டு போய் மேய்ப்பான். நல்ல புல் விளைந்து கிடக்கிற இடத்துல பசுவை கூட்டிட்டு வந்து நிறுத்துவான். புல் கிடைக்காத நிலைமை வந்தா புல்லை அறுத்து அவனே கொண்டு வந்து பசுவுக்கு ஊட்டுவான். சுத்தமான நன்னீரை பசுவுக்கு கொடுப்பான். ஒரு தாய் குழந்தையை பரிபாலிப்பதை போல பசுவை பாதுகாத்தான். பசு கொடுக்கிற பாலுக்கு கணக்கு இல்லை. எப்பொழுதும் சிவனை சிந்தையில் வைத்திருந்தவன் என்ன செய்துட்டான்? பால் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு மணியாற்றங்கரையில் ஒரு மணல்ல ஒரு சிவலிங்கத்தை தயார் பண்ணி அவனே மதில் கட்டி அவனே ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு சிவலிங்கத்தை தயார் பண்ணி இந்த பசுவிடமிருந்து மிச்சம் இருக்கிற பாலை எல்லாம் அந்த சிவலிங்கத்துக்கு மேல அர்ப்பணம் செய்து சிவனை வழிபட்டான். சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த பால் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற பால் தான் இந்த பால். இவன் பசுவை பாதுகாத்ததும் பரிபாலித்ததும் பசு மகிழ்ச்சியால சுரந்து தந்த பாலை சிவலிங்கத்துக்கு கொடுத்தான். சிவலிங்கத்தை வழிபட்டான். சிவனை சிந்தையில் நிறுத்தினான். இதை கண்டு மனம் பொறுக்க முடியாத ஒரு பொல்லாங்குக்காரன் எச்சத தண்டையே வந்து முறையிட்டான். உன் பையன் பசு மேய்க்க போறான்னு சொன்னியே, பசுவுக்கு பாலை எல்லாம் கொண்டு போய் என்ன செய்யறான் தெரியுமா? சிவலிங்கத்துக்கு மேல விட்டு அங்கங்கே சிந்திட்டு கிடக்கான். பசுவுக்கு பாலெல்லாம் வேஸ்டா போயிட்டு இருக்கு. இதுக்கு தான் இவனை பசு மேய்க்க அனுப்புறியா? குழந்தைய பெத்தா மரியாதையோட வளர்த்தணும்னு சொல்லி எச்சத்த தண்டை வந்து போட்டு கொடுக்கிற ஒரு பொல்லாங்கு பிடித்தவன் சொன்னான். என் மகன் இப்படி செய்தானான்னு சொல்லிட்டு சேய்நல்லூர்ல மண்ணியாற்றங்கரையில குராமரம் என்கிற மரத்துக்கு மேலே ஏறி எச்சதத்தை உட்கார்ந்துருக்கான். இவன் பசுவை மேய்ச்சிட்டு வர்றான். மகன் என்ன செய்கிறான்னு பார்க்கறான். பசுவுக்கு புல் கொடுக்கறான், தண்ணி கொடுக்கறான், பசுவை தடவி விடுறான், பசுவை ஆற்றுப்படுத்துகிறான். பசுவும் அவனும் எப்படி இருக்காங்கன்னா அவ்வளவு நெருக்கமாகவும் இணக்கமாகவும் இருக்கிறார்கள். பசுவினுடைய மடிக்காமலேருந்து பால் சுரந்துட்டு இருக்கு. கொடுக்க வேண்டிய பால் எல்லாம் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற பாலை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிப்பதற்கு எடுத்துக்கொண்டு வர்றான். குராமரத்தின் உச்சியில் இருக்கக்கூடியவனுடைய தந்தை எச்சதத்தன் பார்த்துட்டான். எச்சதத்தன் பார்த்த உடனே கீழே இறங்கி வந்தான். அந்த பசு இருக்கிற பாத்திரத்தை எட்டி உதைச்சான். பால் கொட்டி விட்டது. சிவலிங்க மேனியில் அபிஷேகம் செய்வதற்கு ஆசையாக அவன் கொண்டு வந்த பாலை தன்னுடைய தந்தையை எட்டி உதைத்தான் என்று சொன்ன உடனே கையில் ஒரு கோல் இருந்தது. அந்த கோலை அவன் மழுவாக மாற்றினான். மழுவாக மாறியது. தந்தையினுடைய 2 காலையும் வெட்டி அந்த இடத்துல போட்டுட்டான். தந்தை கால் இழந்தார். எம்பெருமான் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பாலை தட்டிவிட்டது தந்தையானாலும் அவரை ஒருக்க வேண்டும் என்று கருதி அவனுடைய காலை வெட்டிவிட்ட அவனை எம்பெருமான் ஆசீர்வதித்து அங்கீகரித்து, நீதான் இன்னி சிவலோகத்தில் படைத்தளபதி, நீயே சண்டேஸ்வர நாயனார், எனக்கு உரிமை உள்ளதெல்லாம் உனக்கு உரிமை உள்ளது, எனக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் உனக்கும் கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமான் உத்தரவிட்டார். என்றால் சிவபூசைக்கு தடையாக தந்தை வந்தாலும் அந்த தந்தையை மன்னிக்காத அந்த விசார சர்மன்
சண்டேஸ்வர நாயனார் என்கிற உயரத்திற்கு எம்பெருமானால் கொண்டு வைக்கப்பட்டான் என்பது வரலாறு. அதனால இந்த கர்மங்களும் இந்த நியமங்களும் இந்த நடைமுறைகளும் தமிழர்களினுடைய வாழ்வியல் நெறியாக வந்தது. கலப்பிரர் காலம் என்று சொல்லக்கூடிய இந்த இருண்ட காலத்திற்கு பிறகு ஒரு வெளிச்சம் மீதிக்கு வந்த காலமாக சைவ சமயத்தினுடைய மறுமலர்ச்சி காலம் இருந்தது. அந்த களப்பிரர்கள் காலத்தில் வடமொழியினுடைய ஆதிக்கம் இருந்து பல்லவர் காலத்தில் கூட அது விலகாத நிலையில் இந்த அர்ச்சனையை, இந்த அபிஷேகத்தை, இந்த பாட்டை, இந்த பவித்திரமான அணுகுமுறையை வடமொழி ஏற்காத நிலையில் தமிழர்கள் இதை எளிதாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை ராஜதந்திரமாக புரிந்து கொண்டு இந்த மிகப்பெரிய சைவத்திற்கு உயிர் தந்தார் ஞானசம்பந்தர். அந்த ஞானசம்பந்தருடைய வழிகாட்டுதலில் 63 அடியார்கள் இந்த மண்ணில் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ சமயங்கள் இருக்கிறது. எத்தனையோ சமயங்களில் அந்த சமயத்தை காப்பாற்றுவதற்கு பல பேர் வந்திருக்கிறார்கள். ஆனால் சைவம் என்கிற சமயத்தை தொட்டு துலக்குவதற்கு, எதையும் இழப்பதற்கு தயாரான ஒரு திருக்கூட்டம் சைவ உலகத்தில் இருந்ததை போல உலகத்தில் எந்த சமயத்திலும் இல்லை என்பதை மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றுதி என்னால் எந்த மன்றத்திலும் சொல்ல முடியும் என்பதை இங்கே பதிவு செய்து, கலைமைகளை ஆராதிக்கிற இந்த நன்னாளில் கலைமகளுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டு கொண்டு எவ்வளவு பேரும் இந்த நாளில் இன்றைக்கு எழுந்தருளி வந்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, மீதி செய்திகளை நாளைக்கு உங்களுக்கு பந்தி வைக்கிறேன். நாளைக்கும் பசியோடு வாருங்கள், நானும் தாகத்தோடு வருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வருகை தந்து எழுந்தருளி எனக்கு ஆசி வழங்கியிருக்கின்ற குருமகா சன்னிதானத்தை போற்றி சங்கரனுக்கு நன்றி பாராட்டி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நாளைக்கு சந்திக்கலாம், சங்கமிக்கலாம். நன்றி, வணக்கம்.